கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பெருக்கத்தின் கிருபை. ஆதியாகமம் 35:11. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. தேவன் தம்மை வல்லமை உள்ளவராக வெளிப்படுத்துகிறார். காரணம், நாம் பல நேரங்களிலும் நம்முடைய அறிவால் தான் வாழ்கிறோம், நம்முடைய பலத்தால் தான் வேலை செய்கிறோம், நம்முடைய உழைப்பால் தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நினைக்கும் நம்மை பார்த்து கூறுகிறார், இனிமேல் உன் வல்லமையால் அல்ல, என் வல்லமையால் நீ வாழ வேண்டும். உன்னுடைய திறமை, உன்னுடைய முயற்சியால் ஒன்றும் செய்ய முடியாது. உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கச் செய்வேன். காரணம், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. உடல் ரீதியாக பெருக்கம் அல்ல, ஆவிக்குரிய வாழ்வில் எனக்காக நிற்கும் சாட்சியின் வாழ்வில், அன்பில், ஜெபத்தில், விசுவாசத்தில் ஆழமான பெருக்கத்தை தருவேன் என்கிறார். தேவன் ஒருவரை தெரிந்தெடுத்தால் அவர் வழியாக பல தலைமுறைகளையும் ஆசீர்வதிப்பார். பிரியரே, யாக்கோபு தனது தந்தையை ஈசாக்கை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றபின் அவன் அண்ணன் ஏசாவிடமிருந்து ஓடி சென்று லாபானின் வீட்டில் 20 ஆண்டுகள் வாழ்ந்தான். அங்கே அவன் துன்பத்திலும் போராட்டத்திலும் இருந்தான். பின்னர் தேவனின் ஆணைப்படி தன் ஊருக்கு திரும்பினான். வழியில் அண்ணன் ஏசாவை சந்தித்து சமாதானமானான். ஆனால் தேவனோடுள்ள அவனது உறவு குறைவுபடத் தொடங்கினது. அப்போது தேவன் அவனை பெத்தேலுக்கு அழைத்தார். ஒரு பலிபீடம் கட்டும்படி கூறுகிறார். அங்கே தேவன் அவனுக்கு மறுபடியும் வெளிப்படுத்தி பேசினார். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாய் என்று புது வாழ்வுக்கு தேவன் உறுதி கூறுகிறார். நாமும் நம்முடைய கடந்த கால தோல்வியிலிருந்து எழுந்து பெத்தேலாகிய அவரது சமூகத்தின் நேராக திரும்பி ஆவியில் வளர்ந்து பெருகுவதற்காக நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆமேன். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, நல்ல காலை வேளைக்காக நன்றி உள்ள இருதயத்தோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பல நேரங்களிலும் எங்களுடைய சொந்த முயற்சி நிமித்தமாகவே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று கர்வம் கொள்ளுகிற எங்களை பார்த்து, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாய் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிற அன்பின் ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.